ஹாய் உறவுகளே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நமக்கு 9th மந்த் ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லையா. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ என் செல்லாம் ஒரு சில லிஸ்ட்லாம் எழுதி கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தலைவர் ஒரு வேலைத்தனம் பண்ணாரு. அதை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும். இந்த லிஸ்ட் எல்லாம் நான் போட்டுட்டு என்னையும் கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா இவருக்கு என்ன தெரியுமா பண்ணாரு, இவரே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சோ உன்னை என்ன பண்ணலாம் சொல்லு. என்ன 9 மாசம் ஆகுது, இதுக்கு மேல என்ன உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன்? இந்த வயிற்ற வச்சுட்டு படிக்கட்டே இற முன்னாடி உன்னால அதுக்கு விட்டுட்டு போயிடுவாங்க. நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா உறவுகளே. நம்ம போயிட்டு குழந்தைக்கு இப்படிலாம் ட்ரெஸ் வாங்கணும், அப்படிலாம் ட்ரெஸ் வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும், அதெல்லாம் வாங்கணும், தொட்டு பார்த்து வாங்கணும், அதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் மட்டும் போய் இல்ல, ஆக்சுவலி அதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க வந்து 7th மந்த்ல இல்லட்டா 8th மந்த்ல போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் பட்ஜெட் வந்து டைட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போதாண்டி அமௌண்ட் வந்துச்சு, அதனாலதான் சரி போலான்னு பார்த்தா உன்னை இந்த ஸ்டேஜ்ல கூட்டிட்டு போக கூடாதுடி. கூட்டிட்டு போனா எங்க அம்மா கிட்ட யார் திட்டு வாங்குறது, நான் தானே சொல்லலாம். ஓஹோ இல்ல, எனக்கும் அந்த ஆசை இருக்குங்களா. இதுல அங்க போயிட்டு வேற இதெல்லாம் நான் வாங்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ஃபீலிங் அப்படின்னு சொல்லி வெறுப்பு வேற ஏத்துறாங்க. எனக்கும் எவ்வளவு ஆசையா இருந்திருக்கும், நம்மளும் போவோம் வாங்குவோம்னு சொல்லிட்டு. நீ மட்டும் போய் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்திருக்க. செல்லம் சீரியஸாடி இந்த ஒவ்வொரு இதை வந்து சொல்லிட்டு லாஸ்டா பில்லு போட்டு எல்லாத்தையுமே அப்படி தூக்கிட்டு ஸ்கூட்டில முன்னாடி வச்சுட்டு தூக்கிட்டு வரும்போது என்ன ஒரு ஃபீல் வந்துச்சு தெரியுமா? தகப்பன் அப்படின்னு ஃபீல் வந்து தகப்பன் ஹாப்பியா ஃபீல் ஆச்சுலாம். அதுக்கு நீ மட்டும் இது பண்ணா போதும், நான் வந்து இது பார்க்கவே தேவையில்லை. நீ தொட்டு தண்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, இது தொட்டு பார்த்துக்க தங்க சரியா. எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்ல. சோ கூட்டிட்டு போனா சேஃப்டி இருக்காது. அது வந்து இந்த மந்த்ல தான், இந்த 9th மந்த்ங்கிறதுனால எல்லாத்துக்குமே பயமா தான் இருக்கு. அது நமக்கு ஃபர்ஸ்ட் பேபிஸ் எல்லாம் ரொம்ப பயமா இருக்குண்டே. உன்னை 8th மந்த் வரைக்குமே அங்கங்க கூட்டிட்டு போய் சுத்திட்டு தான் வந்திருக்கேன் சரியா. சந்தோஷப்படு. இனி ஹாஸ்பிட்டலுக்கு போகல, அப்ப வேணா ஏதாவது வேணா போய் பார்த்துட்டு வரலாம். இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு உறவுகளை. இன்னைக்குதான் செக்அப் போயிட்டு வந்தோம். இந்த செக்அப்க்கு தான் வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போறது இல்ல, வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கிறது. குழந்தைக்கு ஆசையா வாங்கலாம்னு வச்சது கூட எதுவும் வாங்க முடியல. சரி, இன்னொரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு உன் நிலைமை இப்படிதான் சொல்ல இருக்கும். ஃபீல் பண்ணாதடி, அப்படியே பழகிரும், அதுவே பழகிருங்கிற மாதிரிதான் இருக்கு. சரி வாங்க, உங்ககிட்ட நாங்க என்னென்னலாம் வாங்கிருக்கோம் ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள போலாம். என்னென்ன நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து பேக் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து இந்த திங்ஸ்லாம் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மேடம் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு லிஸ்ட்டே ஒன்று போட்டாங்க. அதில் என்னென்ன வாங்கணுமோ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ சொல்ல வாங்க அதெல்லாம் பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் தேவையில்லாததெல்லாம் ஒன்றும் சொல்லலை சரியா. நான் நிறைய வீடியோ சர்ச் பண்ணேன். ஏன்னா எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் பேபி இல்லையா. ஸோ எங்களுக்கு வந்து என்ன வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து தெரியாது. என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைம் பேக் பண்ணுறவங்களோட வீடியோஸும் பார்த்தோம். ஆஃப்டர் டெலிவரி என்னென்ன திங்ஸ் யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் போட்டிருந்தாங்க. அவங்களோட வீடியோஸுமே பார்த்து எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். தேவையில்லாதது வாங்கவே இல்லை. அதைத்தான் நானும் மென்ஷன் பண்ணேன் சரியா. நான் தேவையாத வாங்கினேன்னு சொன்னேன், பிக்சர் போட்டுச்சு. சரி தங்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன தங்கம்? இது வந்து டவல், குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுக்கான டவல், ரிசீவிங் டவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் ஹஸ்பண்ட் பாருங்க, அவங்களா போய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அழகா இருக்குல்ல, என் ஹஸ்பண்டே மறைஞ்சிட்டாங்க. ரிசீவிங் டவல் யாராவது குழந்தைங்க தூக்க வந்தாங்கன்னா இந்த டவல் வச்சு யூஸ் பண்ணி தூக்கிக்கலாம். குழந்தைக்கு துடைக்க வைக்கவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏடி நம்ம வீட்ல இருக்க டவல்லாம் யூஸ் ஆகாதடி. இது வந்து மஸ்லின் கிளாத்ல வந்து பண்ணிருக்கிறதுனால குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க வந்து இந்த கிளாத்ல தான் வந்து எல்லா திங்ஸ்மே வந்து நாங்க ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மஸ்லின் கிளாத் தான் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னதுனால இருக்கிற எல்லா திங்ஸ்மே வந்து இந்த கிளாத்ல தான் வந்து வாங்கியிருக்கோம். ஆமா, ஒரு 2 டவல் இப்போதைக்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி இதோட யூசேஜ் பொறுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மட்டும் சாம்பிளுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ 2 டவல். ஆமா, இது என்ன சொல்லலாம்? இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராம்பர்ஸ் பாத்தீங்களா, குழந்தைக்கு ராம்பர்ஸ் போட்டு விடுவாங்கல்ல அது. என் ஹஸ்பண்ட் பாருங்க எவ்வளவு அழகா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அங்க நிறைய கலெக்ஷன் காமிச்சிருப்பாங்களே இருந்துச்சு. ஆனா எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, ஒரு ஒயிட் ஒரு பிங்க். கேர்ள் பேபினா கேர்ளுக்கு போடுற மாதிரியும் பாய் பேபினா பாய்க்கு போடுறது மாதிரியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரம்பர்ஸ் வந்து ஒரு 2 மட்டும் தான் வாங்கினோம். எங்களுக்கு நிஜமாவே தெரியல இதெல்லாம் வந்து எவ்வளோ யூசேஜாக இருக்குன்றது எங்களுக்கு தெரியல.
அதனால எல்லாம் கம்மி கம்மியாக தான் வாங்கணும். இது வந்து இதில் கேப்பு மிட்டன்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஒன்று மட்டும் பிரித்து காட்டுறான். இது இங்கே பாருங்க, மாம் லவ் மாம் அண்ட் டாட். எப்படி சூப்பராக இருக்குல்ல. இதில் வந்து லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ். இது இங்கே பாருங்க, இது நான் பப்ஜில ஆடுறதுக்கு போற க்ளவுஸ் மாதிரி இருக்குது. உங்களுக்கு கேமே தான். இது பாத்தீங்களா சாக்ஸ். அப்புறம் இது வந்து கைக்கு போட்டு விடுவாங்களே கை க்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கை க்ளவுஸ். அப்போ இது குழந்தைக்கு தொப்பி போட்டு விட்டுருக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு 2 செட் வாங்கிட்டோம். ஆமாம் 2 வாங்கிக்கிட்டோம். ஸோ வெளியே தூக்கிட்டு போகும்போது சளி எதுவும் பிடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால. இது போட்டால் சளி பிடிக்காதாடி வெண்ணெய்? இல்லை, காற்றெல்லாம் அடிச்சு காய்ச்சல் வந்துரும்ல. அடுத்து வந்து நம்ம வந்து இது வாங்கியிருக்கோம். இது என்ன சொல்லலாம், இது வந்து வாஷபிள் டைப்பர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஒரு 3 மட்டும் தான் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்துருவாங்கல்ல, சைஸ் தெரியாது, சைஸ் மாறுங்கிறனால நாங்கள் ஒரு 3 மட்டும் தான் வாங்கியிருக்கோம். அடுத்து புஜு 3 டிசைன்ஸ் நல்லா இருக்குல்ல. புஜு எப்படி புஜு இவ்வளோ அழகழகாக டிசைன்ஸ் செலக்ட் பண்ணீங்க? ஆனால் என்னை மட்டும் கூட்டிகிட்டு போகல. இல்லை அதான் வீடியோ காலில் இருந்து அடியே, வீடியோ காலில் காமிச்சோம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸஸ். ஆமாம், ஜப்லாஸ் வந்து வாங்கியிருந்தோம். நிறைய பேர் வந்து மஸ்லின் ஜப்லாஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். நிறைய பேர் வந்து நாட் டைப் வந்து கைக்குள்ளார விட்டு போடுற மாதிரி வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தலைக்குள்ள விட்டு போடுற மாதிரினா கை வந்து போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எங்களுக்கு வந்து ப்ரெஃபர் பண்ணாங்க. அதனால நாங்கள் ஒரு மஸ்லின் ஜப்லாஸ் ஓப்பன் டைப் பட்டன் டைப் வந்து ஒரு 10 மட்டும் வாங்கியிருக்கோம் இப்போ. ஆமாம். ஸோ டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கா பாருங்க. இன்னும் ஒவ்வொரு இதில் நான் சொல்கிறேன், நீ இதை காட்டு, நீ எந்த பிங்கை காட்டு, நான் எந்த பிங்கை காட்டுறேன். 2 பிங்க். ஸோ பாய்னா பாய்க்கு ஏற்ற மாதிரி, கேர்ள்னா கேர்ளுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு என்ன டவுட்டாகவே இருக்குது. அதனால தான் சரி பிங்க் வந்து கேர்ள் பேபி நினச்சிட்டே வாங்கினேன். மற்ற கலர்லாம் வந்து பாய் பேபி, இந்த ப்ளூ எல்லாம். ஓஹோ. பட் எல்லாமே அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு இவ்வளோ சூப்பர் டேஸ்ட் இருக்குமான்னு இப்போதான் தெரியுது. வெண்ணெய் அங்கே இருந்தது இதே மாதிரி தாண்டி. அதில் இருக்கிறதுல இது பெஸ்ட்டாக அதை எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருக்கு புஜு. சூப்பராக வாங்கிட்டு வந்துருக்கீங்க. அடுத்து வந்து எனக்கு இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப அழகா இருக்குல்ல, பட்டர்ஃப்ளை போட்டு. இது என்னது? இது வந்து கர்ச்சீஃப், குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுக்கான கர்ச்சீஃப். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்லினில் தான். ஸோ இது பால் ஏதாவது கதக்குச்சுன்னா வந்து துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்லின்லேயே வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுவுமே ஒரு 5 டவல்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தோம். நல்ல சாஃப்டா இருக்கு. இது என்ன தங்கம், பெட்ஷீட்டா டவலா? இது வந்து அத்தை வாங்கிட்டு வந்தாங்க டவல். ஓ, அம்மா வாங்கிட்டு வந்ததா? திருப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலாக வந்து சேல் பண்ற கடை நிறைய இருக்குமா, அங்கதான் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கறனால. ஸோ வந்து கம்மி ரேட்டாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அத்தை வந்து அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுல ஒரு டவல் வந்து நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நாங்க உங்களுக்கு இதுக்கு வாங்க சொன்னாங்கன்னே தெரியல, ஆனாலும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சொட்டர். காய்ச்சல் வந்தா போடுறதுக்கு, காய்ச்சல் வரும்ல. ஆமா சொன்னா, ஆனா எனக்கு அந்த லிஸ்ட்ல என்னடா சொட்டர் போட்டுக்கிட்டு பார்த்தோன்னே ஷாக்கு. இதெல்லாம் வாங்கலாமா வேணாமா, வேணுமா வேணாமான்னு சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லை உறவுகளே, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சுன்னா அந்த டைமில் போய் வாங்க முடியாதுல்ல. ஸோ இப்போ குழந்தை பிறந்து ஒரு 45 டேஸில் வந்து ஏதோ இன்ஜெக்ஷன் 3 இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியல. அந்த டைமில் கண்டிப்பாக 1 டே ஃபீவர் வருங்கிறாங்க. ஆமாம், காய்ச்சல் வந்துச்சுன்னா போடுறதுக்கு வேணும்ல, முன்னாடியே வாங்கிக்கணும்ல. அதுக்காக தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் தேவையில்லாமல் இல்லை இது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்வெட்டரை வந்து கண்டிப்பாக கிட்டுக்கு பிளான் பண்ணுறவங்க ஒன்று வாங்கி வச்சுக்கிடுங்க. ஆமாம், குழந்தைக்கு இப்போ உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்வெட்டர் வந்து வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்லையே எங்களுக்கு வந்து ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன கொண்டு வரணும் ஃபார் பேபி ஃபார் அம்மா அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு பேபிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் வந்து அதில் வந்து இந்த ஸ்வெட்டரும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சில இந்த ரீசன்காக தாண்டி இருக்கும். ஊசி போட்டால் வந்து ஃபீவர் வருது இல்லை, அதுக்காக தான் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து குழந்தைக்கு தொப்பி கொடுத்துருக்காங்க.
அப்புறம் வந்து சாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செட்டாக வாங்கியாச்சு. ஆமாம், செட்டாக வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் சொல்லலாம், இது என்னது? இது வந்து ட்ரை ஷீட். குழந்தை ரெஸ்ட் ரூம்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டாங்கன்னா வந்து அப்படியே இதாகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தெரியல இது யூசேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து யூடியூப் சேனல்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு சில பேர் வந்து வேணும் ட்ரை ஷீட் வேணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ட்ரை ஷீட் எதுக்குன்னா நம்ம வந்து குழந்தைக்கு வந்து பெட் வாங்கியிருப்போம்ல, ஸோ பெட்டுக்கு மேலேயே போட்டோம்னா யூரின் போனாங்கன்னா இதுலயே வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இதை தாண்டி வந்து இந்த லேயரை தாண்டி வந்து கீழே போகாது. அதுக்காக இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட காமிக்கிறது எல்லாம் பேபிக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து காட்டுறேன். ஸோ மம்மிக்கு வந்து பெருசாக எதுவும் வாங்கல. ஸோ ஒன்றும் வாங்கல. 3 நைட்டி வாங்கியிருக்கு, 2 இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. என்னடி தங்கம்? மேட்டர்னிட்டி வியர் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். மம்மினா டம்மி பார்த்துக்கோங்க. ஒருவர்களை கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போதெல்லாம் நீ தான் என் உலகம், நீ தான் என் தங்கம், என் வைரம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ குழந்தைக்கு நான் மட்டும் பாருங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் எனக்குன்னு ஒன்றுமே இல்லை. வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் கேட்ப? லட்டு கேட்ப, ஐஸ்கிரீம் கேட்ப, என்னடி கேட்ப, வெண்ணா? இது என்னன்னு பாரு. இது வந்து எப்படி பாண்டா ஸ்டைல்ல இருக்கு. ரிசீவிங் பிளாங்கெட். சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு பாத்தீங்களா? எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அழகா இருக்கு. இதோ இங்க குழந்தையோட தலை வச்சுக்கலாம். தலை வச்சுட்டு அப்படியே அழகா ஜம்முன்னு அழகா ராப் பண்ணி நம்ம தூக்கிக்கலாம். நீ தான் முஜு தூக்க போற. முதல்ல என் கையில தானே கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தங்கம் இது. இது வந்து பால் சங்கடை. எங்க அத்தை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அலுமினியம் தான் இது. சில்வர்ல பிளான் பண்ணியிருந்தோம், பட் அலுமினியத்தில் கொடுக்கறது நல்லதுன்னு சொன்னாங்களா, அதனால வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க பால் சங்கடை. அதனால இது இருக்கு. அடுத்து இதுதான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இதுவுமே மஸ்லின் கிளாத்துங்கிறனால ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஸோ செம்மையா இருக்கு, யூஸ் பண்ணவே குழந்தைக்கும் இது கம்ஃபர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லலாம். அடுத்து இது, அதை அப்படியே ஓரமா வைங்க. இதை நான் பிரிக்கவே இல்லை உறவுகளை, பிரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க அவங்க குழந்தைக்குன்னா எல்லாம் சேஃபா இருக்கணும். இதாங்க, இதான் வந்து பெட், குழந்தை பெட். இது அழகா வச்சுட்டு இது பாத்தீங்கன்னா இது வந்து கொசு வலையோட வந்துருது. நெட்டோட போட்டு இதுவுமே மஸ்லின் தான். ஸோ குழந்தைக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ சூடாகாது ஓவரா. ஒரு சில பெட் வந்து யூஸ் பண்ணவே சூடா இருக்கும். இது ஒரு சின்ன குட்டி பில்லோவோட கொடுத்துட்டாங்க குழந்தைக்கு. ஆனா நான் ஒரு டாக்டர் சொன்ன வீடியோல பார்த்தா குழந்தைங்களுக்கு வந்து பில்லோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம். இல்லை சொல்லலாம், அது வந்து ஃப்ளாட்டாக தரையில் வச்சா பில்லோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்படியா? ஆமாம், இது பெட்டு தானே, ஓரளவுக்கு குஷன் ஆகும். ஸோ வந்து தலகாணா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து இதுதான். இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. பேசாம நமக்கெல்லாம் மஸ்லின் பெட் கிடைக்காதா? நம்ம தூங்குறதுக்கலாம் ரொம்ப ஆசைப்பட வேண்டாம் தங்கம். ஓஹோ, ரெடி. இது ரொம்ப அழகா இருக்குல்ல, டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. நான் வந்துருச்சு. இது இப்பதான் உறவுகளே பிரிக்கிறாங்க. இதாங்க சொல்லுங்க. இது எப்படி? ஓ, ஜிப் இப்படி. இது வந்து கேரி பெட், குழந்தைய கேரி பண்ணிக்குவாங்கல்ல அதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிறைய பேர் குழந்தைய பார்க்க வருவாங்களா, அவங்களுக்குலாம் கொடுக்கும்போது கழுத்து கையில சுளுக்கிடுமா, அவங்களுக்கு தூக்க தெரியலன்னா சுளுக்கிடும்ல, அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி கேரி பெட்ல வச்சு அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு இந்த பெட்லயே தான் வச்சு நம்ம தூக்கி பார்த்துட்டு இருப்போமோ தெரியலையே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாருமே இந்த மாதிரி பெட்டோட தான் இப்படி சுத்திட்டு இருக்கிறாங்க. நாங்க இப்படி பிடிச்சிட்டு குழந்தைய வச்சுட்டு இப்படியே சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆமா, நாங்க செக்அப் போகும்போதெல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி தான் நிறைய பேர் நியூ பார்ன் பேபிஸ் வந்து இந்த மாதிரி கேரி பெட்ல தான் வச்சு தூக்கிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல, நாங்கள் வாங்கினதெல்லாம். பட் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ அது எப்படி தான் இருக்கு, எதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறோம். ஆமாம், நாங்கள் இதெல்லாம் கம்மியாக வாங்கியிருக்கலாம், இதெல்லாம் வாங்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறோம். இவ்வளோ தான் பேபிக்குன்னு தனியாக வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் பேபிக்கு என்ன வாங்கணும்னா பேபிக்கு சோப்பு,
அப்புறம் இந்த லோஷன்ஸ்லாம் வந்து வாங்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பேபிக்கு லோஷன் அதெல்லாம் தேவையே இல்லை, ஸோ சோப் மட்டும் ஹாஸ்பிட்டலில் என்ன சோப் சொல்கிறாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போகிற ஹாஸ்பிட்டலில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்திருந்துச்சு. அவங்களுக்கு வந்து டெடிபார் சோப் வந்து சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ டெடிபார் சோப் வந்து பிஹெச் லெவலுமே ஓகேவாக தான் இருக்குது. யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ அது சொன்னாங்கன்னா அதே யூஸ் பண்ணுவோம். அந்த பாடி லோஷனுக்கு பதிலாக நம்ம வந்து கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணோம்னா பேபியோட ஸ்கின் சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வாட்டர்ல தண்ணியில அப்படியே நனைச்சு புளியாம அப்படியே காய போட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது எதுக்காக சொல்றாங்க எனக்கே தெரியல. ஒருவேளை இதுல நிறைய ஜெர்ம்ஸ் எதுவும் இருக்குமோ என்பது இல்லை. ஆனால் புது ட்ரெஸ் தான், இது வந்து புது ட்ரெஸ் போடக்கூடாது. ஸோ ஒரு வாஷ் பண்ணிட்டு தான் குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் கடையில் வந்து கேட்டேன், இது வந்து ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணிட்டு தான் நியூ பார்னுக்கு யூஸ் பண்ணணுமான்னு கேட்டேன். ஆனால் அப்பெல்லாம் இல்லை, இது மஸ்லின் கிளாத், இது நல்லா இருக்கும், டேரக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கடி. ஆமா புஜு, எனக்கு அதான் டவுட்டு. என்ன பண்றது? சரி, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிடலாம். சரியா? வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு தடவை காய வச்சு பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஆமா, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசினா அவங்கள சொன்னாங்க, மஸ்லின் கிளாத் வந்து வெரி குட் ஃபார் பேபி. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணவே தேவையில்லை, டைரக்டா நீங்க வந்து போட்டு விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம அதுல ஒரு இப்போ நாங்கள் 10 ஜெப்லாஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்கோமா, ஸோ அதில் ஒரு 5 மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி துவைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஓகே, சொல்லலாம். அவ்வளோதான், நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிட்டோம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேக் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ என்னென்ன அதெல்லாம் இவங்களோட திங்ஸு மொத்தமாக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணிட்டு தான் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு வழி வரும்போது தூக்கிட்டு போனோம். ஸோ ஒன்றும் இல்லடி, அந்த பேக்கை தூக்கிட்டு போனோம். ஒன்னையும் தூக்கிட்டு போனோம், அந்த பேக்கையும் தூக்கிட்டு போனோம். இல்லை அப்புறம் நீ ஹாஸ்பிட்டல் இருப்ப, அப்போ எது எது எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் எல்லா இடத்த அந்த பேக்ல வச்சுக்கணும். சரியா? பேக்னா வந்து புதுசாக எதுவும் பேக்லாம் வாங்க போறது இல்லை. ஆல்ரெடி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல 2 கிட்டு கொடுத்தாங்கல்ல, ஜிஹெச்ல 2 கூட கொடுத்தாங்கல்ல, அந்த 2 கூடையை தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 2 கூடையில தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வச்சு ஜம்முன்னு அதை ஃபில் பண்ணி தூக்கிட்டு போனோம். இவங்களையும் தூக்கிட்டு போனோம் ஆட்டோல வச்சு. ஒரு 3 to 4 days தானே ஹாஸ்பிட்டலில் இருப்போம். ஸோ வரவங்களுக்கு பேக்னா கொஞ்சம் தேடவே கஷ்டமா இருக்கும். இதே கூடனா டப்புன்னு பார்த்தா எது எங்கே இருக்குன்னு கீழே இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், அதனால எங்களோட கம்ஃபர்ட்காக நாங்கள் அதுக்கெல்லாம் ஓவராக செலவு பண்ணல, அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமா வேற என்ன சொல்லணும் முஜு? நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க, இது உங்களுக்கு எத்தனாவது வீக்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு வந்து 9th month ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து 37th வீக் நாங்க என்டர் ஆயிருக்கோம். ஆமா இன்னும் ஒரு 3 வீக் தான். ஸோ டாக்டர் இன்னைக்கே சொல்லிட்டாங்க, மே 15க்கு மேலே எப்போ வேணாலும் வழி வரலாம். மே 25 தான் உங்களுக்கு டேட்டு. ஸோ அடுத்த ஒரு செக்கப் 10 daysல வர சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லலாம்? ஆமாம், அதில் வந்து சுகர் லெவலும் பிளட் லெவலும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்களாம். அதான் ஃபைனல். அதை பார்த்துட்டு அடுத்து டைரெக்டாக டெலிவரி தான். நம்ம 2வது தடவை நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்மக்கிட்ட பேபி வந்துடுவாங்க, குட்டி தங்க வந்துடுவாங்க. ஆமாம். சரி, அடுத்து நம்ம வந்து பேக் ரெடி பண்ணுற வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இனி இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RD Fam Vlogs. Tata, bye bye, see you.